சீமான் எங்கே போச்சு உன்னுடைய கொள்கை? இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சமீபத்தில் இணையத்தில் அதிகமாக பகிரப்படும் ஒரு காணொலினா அது நிச்சயமாக இந்த காணொலி தான். அதில் அண்ணன் சீமான் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்போது அணில்களோட தொல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்களிடம் கிண்டலாக பகடையாக பேசுகிறார். அண்ணன் சீமான் அவர்களும் சிரித்து கொண்டு அந்த விஷயத்திலேருந்து தவிர்த்து போகிறார். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொண்டு சமாதானமாக இருந்து அந்த இடத்துல கிளம்புறாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புவதற்காக அங்கே வந்திருக்க இடம் என்பது வேறு, அங்கே பேசுகிற விடயங்கள் என்பது வேறு. ஆனால் அந்த இடத்துல இவர் காங்கிரஸோடு இருந்தாருங்கிறதுக்காக சீமானுடைய கொள்கை எங்கே போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டது மட்டும் இல்லாமல் மொத்த சமூக ஊடகங்கள்லையும் இந்த அணில்கள் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கேள்வி எழுப்புறாங்க. எப்படி காங்கிரஸோட நீங்கள் இது மாதிரி ஒட்டி உறவாட முடியும் அப்படின்னு. ஒட்டி உறவாடியது காங்கிரஸ் கட்சியோடு கிடையாது, செல்வ பெருந்தகையோடு அப்படிங்கிறது முக்கியமானது. இது புரியணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். அவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் உடையவரும் கிடையாது. எப்படி திமுக அதிமுகவில் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார்ல, சாதியை விட கொடுமையான ஒரு தீண்டாமை, இங்கே இருக்கிறவன் அங்கே பொண்ணு கொடுக்க முடியாது, அங்கே இருக்கிறவன் இங்கே பொண்ணு கொடுக்க முடியாது, மாப்பிள்ளை எடுக்க முடியாதுன்ற எல்லா பிரச்சனையும் எப்படி திமுக அதிமுகவில் இருக்கோ அது போலத்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தாவேகா மீண்டும் ஒரு திராவிட கட்சியை தவிர அவர்கள் மக்களுக்காக எதையும் செய்ய போவதில்லை. வெற்று விளம்பரத்தை செய்து ஆட்சியை பிடிக்க ஓடக்கூடிய ஒரு நபர்கள் மட்டும்தான். அண்ட் இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா சீமானுடைய கொள்கை எங்கன்னு கேட்குற கேள்வியே வேடிக்கையாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையும் அவர் அதன் பிறகு தமிழ் தேசியை விட்டு விலகிறேன் அப்படின்னு பேசலை, இல்லை காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லிலாம் பேசலை, காங்கிரஸை பற்றி எதிர்ப்பு பேசாமலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கு. அது ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு காங்கிரஸ் கட்சி இனத்தின் பகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு திமுகவை எதிர்த்தாலும் திமுகவில் இருக்கிற எல்லாரும் என் சொந்தக்காரன் தான் இப்போ வரைக்கும் சீமான் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? அவருடைய கொள்கை செத்து போச்சா? முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரப்புறது அப்படிங்கிறது அவர்களுக்கு வேலையாக போயிடுச்சு. இப்போ கூடுதலாக புதிதாக அணிலுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்ட உடனே சீமான் அங்கே மரியாதை தெரியாமல் அப்படி நின்றுட்டாரு, அதுவும் அவரோட போய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட பேசக்கூடாதா என்ன? அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அரசியல் என்பது என்னன்னு சொல்லி தெரியாத தற்கூரிகளுக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைப்பதுன்னு கூட நமக்கு சரிவர புரியவில்லை. அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது, செல்வ பெருந்தகை எனும் தனிநபர் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து இருக்கிறார் போதும் கட்சி ரீதியாக வரும்போது அவருக்கு எதிராகத்தான் அண்ணன் சீமான் நிற்பார். அதில் எவ்வித துளி கூட மாற்று கருத்து கிடையாது. இந்த விடயத்தை பரப்புவதன் மூலம் என்ன மாதிரியான லாபம் அவர்களுக்கு வரும் அப்படின்னா, ஒரு மக்கள்கிட்ட ஒரு அட்டென்ஷன் கிளப்புவதற்காக மட்டும். இங்கே பார்த்தீங்களா, சீமான் இப்படி இருக்கிறாரு, சீமான் இவர்களோட காங்கிரஸோடு இணைஞ்சிருக்கிறாருன்னு. ஒரே ஒரு கேள்வியை கேட்டு காணொலி நிறைவு செய்கிறேன். இதை அதிகமாக பேசுகிற தாவேகாவினர் ஏன் காங்கிரஸை விமர்சிக்காமல் இருக்கிறார்கள்? தொடர்ச்சியாக விமர்சிக்காமல் மௌனம் காப்பது ஏன்? நீங்கள் ஈழ உறவுகளை கொண்டு கொடுத்தவர்களோட சீமான் வந்துட்டார்னு சொல்கிறீங்களே, ஈழ உறவுகளோட இந்த பிரச்சனைகளை பண்ண அந்த கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு கிடக்கிறாரு உங்கள் ஆள். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது மட்டும் உண்மையிலே பதில் இருந்தால் பின்னூட்டத்தில் பதிவிட்டு போங்க.